சரியாக களைச்சி போனேன். தண்ணி குடிக்கணும் போல் கிடக்குது. ஒருக்கா குடிப்பான். இப்போ தான் உயிர் போய் உயிர் வந்த மாதிரி கிடக்கு. அடே, எனக்கு ஒரு டவுட்டும் இருக்குடா. இந்த கிணத்து தண்ணி, ஆற்று தண்ணி அதுகள் குடிக்க ஒரு டேஸ்ட் ஒன்று இருக்குது. ஆனால் இந்த சுட்டார்ன தண்ணி குடிக்கக்குள்ளே அந்த டேஸ்ட் வந்து இருக்கிறது இல்லை. என்னத்தால் அப்படி? அடே, நார்மலாகவே இந்த தண்ணிக்குள்ளே பார்த்தேன்னு சொன்னால் கனி உப்புகள் இருக்கும். அந்த உப்புக்கள்லாம் தண்ணிக்கு சுவையை கொடுக்குறாது. இப்போ நாங்கள் அந்த தண்ணியை வந்து கொதிக்க வச்சோம்னு சொன்னால் என்ன நடக்கும்? கொதிக்க வைக்கப்பட்ட நீரில் அந்த உப்புக்கள் எல்லாம் அடியில் போய் படிஞ்சிடும். இதான் நீ தண்ணியை சூடாக்கின கேத்தில் வழியை பார்த்தீங்கன்னு சொன்னால் அடிக்குள்ளே கல்சியம் படிஞ்சிருக்குன்னு சொல்கிற நாங்கள் இல்லை. அது அந்த உப்புக்கள்லாம். அப்போ அந்த உப்புக்கள் வந்து அடிகிற படியால் தான் டேஸ்ட் வந்து எங்களுக்கு விளங்குறது இல்லை. தூய நீர் வந்து சுவையற்றது தானே. அந்த உப்புக்கள் இல்லாதபடியாக தான் எங்களுக்கு டேஸ்ட் இல்லாத மாதிரி இருக்குது. ரெண்டாலுமடா, அந்த கிணத்து தண்ணி குடிக்கிற டேஸ்ட்டுக்கு சுட்டார்ன தண்ணி வராது. நல்ல விடையாக இருக்கைக்குள்ளே கிணத்து தண்ணி குடிக்கத்தான் நல்ல வாய்க்கிதமாக இருக்கும். அதோட தொண்டைக்குள்ளேயே நல்ல வடிவாக போகும். இல்லாட்டி இந்த சுட்டார்ன தண்ணின்னு சொன்னால் குடித்த மாதிரியே இருக்காதுடா, ஏதோ ஒரு மாதிரி இருக்கும். அதெல்லாம் சரிதான் மச்சான். ஆனால் இந்த தண்ணி வந்து நாங்கள் சுட வைக்கிறது என்னத்துக்காக? அங்கே இருக்கக்கூடிய நுண்ணங்கிகளை அழிக்கிறதுக்காக. இப்போ நீ மழை காலத்துலேயும் நீ கிணத்து தண்ணி தான் குடிப்பேன்னு நின்றான்னு சொன்னால், மழை காலத்தில் வந்து மண்ணில் இருக்கக்கூடிய அந்த நுண்ணங்கிகள் வந்து மழை நீர் மூலமாக மண்ணுக்கூடாக கிணத்து அடையலாம். அப்போ அதை நீ போய் விஷயம் தெரியாமல் குடிச்சு விட்டேன்னு சொன்னால் உனக்கு அதால் வர நோய்கள் வந்து நுண்ணங்கிகளால் ஏற்படுத்தப்படுற நோய்கள் வந்து வரக்கூடிய சந்தர்ப்பங்கள் இருக்குது. இப்போ கிணத்து தண்ணியை சுட வச்சு குடிக்கிறதும் எங்களோட பாதுகாப்புக்காகத்தான். அதையும் விளங்கி வச்சுருக்க வேணும். ஓமடா, சரிதான். எனக்கு இப்படியான நினைப்பு வருதுன்னு சொன்னால் இந்த படியன் முதத்தான் சொல்லி கொண்டிருக்கிறவன் கிணத்து தண்ணி அப்படியே குடித்ததான் ஒரு டேஸ்ட். சுட்டார்ன தண்ணி அவன் குடிக்கிறது இல்லை. அவன்கிட்ட போய் ஒரு கைதை சொல்லி அவனை சுட்டார்ன தண்ணியை குடிக்க பழக்கணும்.